நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்த்துவதற்காக ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த துவா ரொம்ப சின்ன துவா, எல்லாருமே மனப்பாடமா செய்து வைத்திருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன சொல்லுதான். அது என்ன துவா என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். இவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா. சில பேருக்கு இவ்வளவு சொல்ல தெரியல என்று சொன்னா பாரக்கல்லாஹு லக்க மட்டும் சொல்லலாம். பாரக்கல்லாஹு லக்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இப்படி துஆ செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் உனக்கு அகத்திலையும் புறத்திலையும் மறைமுகமான பரக்கத்து என்ற பேரருளை செய்வானாக. வெளிப்படையா தெரிகிற அருள் இல்லாம மறைமுகமாக அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் இருக்கு, பரக்கத்து, அதை உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் செய்வானாக. ஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்ல விஷயங்களில் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைப்பானாக. கெட்ட விஷயங்கள்ல சேர்த்துறாம நல்ல விஷயங்களில் இரண்டு பேரையும் இணக்கமாக ஒருங்கிணைத்து செல்ல வைப்பானாக என்று இந்த துவாவை எப்படி செய்ய வேண்டும் என்றால், நேரடியா தான் செய்யணும். உனக்குன்னு தான் வருது ஹதீஸ்ல. ஒரு ஆளு இப்படி துவா செய்யற மாதிரி வரல திருமணத்திற்காக வேண்டி. நம்ம நடைமுறையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, திருமண துவான்னு ஒரு பெருசா ஒண்ணு வாசிக்கிறாங்க. இது குர்ஆன்ல இந்த மாதிரி துவா கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த ஒரு ஹதீஸ்லயும் இந்த துவா கிடையாது. என்ன துவா? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா என்று ஆரம்பித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய மனைவிமார்கள் பெயரையும் சொல்லி துவா செய்யறாங்க இல்லையா? இது நமக்கு குர்ஆன்லயும் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொல்லல. இதெல்லாம் நல்லதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருப்பாங்க. அதுல பல தவறுகளும் இருக்குது நம்ம நடைமுறையில். என்ன, நிறைய பேர் அல்லி பையனமா ஓதாம கல்யாணத்தை முடிச்சு விட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக வேண்டி அதை கொஞ்சம் லேசா விளக்க வேண்டி இருக்கிறது. அதுல என்னென்ன தவறுகள் வருதுன்னு சொன்னா, இப்ப நபிமார்களுக்கு இன்னொரு மனைவி நாங்க சேர்த்து சொல்றாங்க. ஒரு நபிக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதாக இருந்தால், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆளை மனைவின்னு சொல்வதாக இருந்தா ரெக்கார்டு இருந்தா தான் சொல்லணும். இன்னாருக்கு இன்னார் மனைவின்னு நமக்கு என்ன இருக்கணும், ஆதாரம் கிடைச்சிருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹவ்வா மனைவிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அவங்கள தான் அல்லாஹ் படைச்சா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாஜரு சாரா அந்த ரெண்டு மனைவி இருந்தாங்க என்பதற்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆதாரம் இல்லாத நுழைக்கிறாங்க. மூசாவுக்கும் சபூராவுக்கும் இணக்கமா இருந்தது போல மூசாவுக்கு சபூரா தான் மனைவின்னு எந்த குர்ஆன்ல இருக்குது? மூசாவுக்கு சபூரா மனைவி இருந்தாங்கன்னு எந்த ஹதீஸ்ல இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி ஐயூபுக்கும் பொய், அதாவது கல்யாண அன்னைக்கு என்ன செய்யறது, அல்லாஹ்ட்டையே போய் சொல்றது, இறைவான்னு கூப்பிட்டு, இறைவா ஐயூபுக்கும் ரஹீமாவுக்கும் நீ சேர்த்து வச்சாய் என்றா அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஐயூபுக்கு ரஹீமா உனக்கு யார சொன்னது? அந்த ஐயூப் நபியுடைய மனைவி பேர் வேறையா இருந்தா, ஐயூப் நபியுடைய மனைவி ரஹீமாவா இல்லாம இருந்து வேற பேரா இருந்தா, அந்த நபியின் மேல ஒரு அவதூறு சொன்ன ஒரு பாவத்தையும் கல்யாண சபையில உட்கார்ந்து செய்கிறோம், அல்லாஹ்ட்டையே கூப்பிட்டு சொல்றோம், அல்லாஹ்வே நம்ம அவனுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப ஐயூப் ரஹீமான்லாம் ஒரு துவாவுல ஓதுறீங்களா? இது யாரு உங்களுக்கு எங்க இருந்து எடுத்தீங்க? இது பொய், இது பொய். அதே மாதிரி நூஹு பாரிசா, நூஹு நபிக்கும் பாரிசாவுக்கும் இணக்கம் ஏற்படுத்தியது போல இப்படி எல்லாம் கேட்கிறாங்க. இதெல்லாம் முக்காவாசி அந்த துவாவுல வரக்கூடிய அனைத்துமே நபிமார்கள் பேர் தான் உண்மையா இருக்கே தவிர அவங்க மனைவிமார்கள் சொல்லக்கூடியதுக்கு ஆதாரம் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சுக்கிட்டு ஒரு சபையில மக்கள் எல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது பொய்யிலேயே நம்ம ஆரம்பிச்சா எப்படி சரியா வரும்? அது பொய்யா இருக்கிறது ஒண்ணு. அது போக ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் இருக்குல்ல, தனித்தனியானது. எத்தனை நபிமார்கள் இருந்தாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. நபிமார்கள் இருந்தாங்க, பல நபிமார்கள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க, குடும்பத்தில் வளமான செல்வம் இருக்கல. பல நபிமார்கள் பொண்டாட்டி கட்டுப்படாத பொண்டாட்டியை வச்சிருந்தாங்க. அவங்களால மனைவிமார்கள் எதிராகவே போனாங்க. நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராகவே போனதெல்லாம் பாக்குறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள போல நம்ம ஏன் கேட்கணும்? நமக்கு அதை விட நல்லா தந்துட்டு போனா நீ எதுக்கு அதை போய் கேட்கிற? நம்ம என்ன கேட்கணும்? எல்லாம் எல்லாத்தையோட சிறந்ததை கூட நம்ம கேட்கணும். நபிமார்கள் அவங்க தாங்கிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும். அல்லாஹ் அவங்கள சோதிச்சு பார்த்தான், அவங்கள மாதிரி என்னையும் சோதிச்சு பாரு, நம்ம கேட்கலாமா? அல்லாஹ்வே நமக்கு எப்படி கட்டு தர்றான்னு கேட்டா துஆ செய்ய சொல்லி தர்றான். ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா பிஹி, யா அல்லாஹ் எங்களுக்கு சக்தி இல்லாத எங்க மேல சுமத்தாதே, அப்படி கேட்க சொல்றான். நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னு கேட்டா, எங்களுக்கு சக்தி இல்லாத எங்கள் மீது சுமத்திராதுன்னு கேட்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சக்தி இல்லாத கேட்கிறோம். யா அல்லாஹ் யூசுப் சுலைஹா, யூசுப் சுலைஹா அப்பட்டமான பொய். சுலைஹாங்கிற பேரே கிடையாது, அதுவே பொய். அந்த அவரை வழிகெடுக்க பார்த்த அந்த பெண்ணை தான் அது குறிக்குதுன்னு சொன்னா,
அந்த பெண்ணு நல்லவள் என்று குர்ஆன்ல வரவே இல்லை. மகா கெட்ட ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்ணாகத்தான் கடைசி வரைக்கும் குர்ஆன் சித்தரிக்கிறது. அந்த பொம்பளையோட யூசுப் நபியை ஜாயிண்ட் பண்ணி யூசுப் ஜுலைஹா என்றெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் ஒழிச்சு கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாத மார்க்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நல்லதா இருந்து அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க மகளுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க தங்களுடைய பெத்த மகள் பாத்திமாவுக்கு என்ன துவா செஞ்சார்களோ அது நமக்கு போதும். அதுல எல்லா விதமான பரக்கத்தும் கிடைச்சிடும். துன்யாவுடைய பரக்கத்தும் கிடைக்கும், ஆகிரத்துடைய பரக்கத்தும் கிடைக்கும். அதனால மனப்பாடம் செய்ய முடிந்தவர்கள் இந்த மூணையும் சேர்த்துக்கிறங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லாட்டா கூட இந்த பாரக்கல்லாஹு லகன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. பிஸ்மில்லா மாதிரி பிஸ்மில்லா மாதிரி ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நேரடியா மாப்பிளைய பார்த்து பாரக்கல்லாஹு லக அல்லாஹ் உங்களுக்கு தமிழ்ல சேர்த்தோம்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா புது தௌஹீத் இல்லாத மாப்பிள்ளையா இருந்தவங்க நம்ம திட்டா நினைச்சிருவாரு. பாரக்கல்லாஹு லக்கண்டா பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லிட்டு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமையானால் அது மன நிறைந்து வரக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு துவா. அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த அடிப்படையில் மணமக்கள் ஒவ்வொருவரையும் அவங்க என்ன செய்யுங்க, தனியாக கூப்பிட்டு பாரக்கல்லாஹு லக்க பாரக்கல்லாஹு லக்கன்னு சொல்லி துவா செஞ்சுட்டு போங்க. ஒவ்வொருவரும் உள்ளத்திலிருந்து இந்த துவா தான் மார்க்கத்தில் இருக்கு. உங்க எல்லாத்துக்காக வேண்டி ஒருத்தர் ஹோல்சேல் துவா செய்யறது இல்ல, மார்க்கத்தில் கிடையாது. அது மாதிரி மணமக்களுக்காக வேண்டி நானும் அந்த பிரார்த்தனையை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதனால முசாவா செய்யலாம் இல்ல, கட்டிப்பிடிக்காதீங்க. ரொம்ப நெருங்கின சொந்தத்தில் அப்படி செஞ்சாங்கன்னு வருது. அதுவும் இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு ஆள் 50 பேர் கட்டிப்பிடிச்சாங்கன்னா அவர் டயர்டாகி போயிடுவார். கை கொடுக்கலாம்.